திருட்டு தில்லுமுள்ள திமுக ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை நிலைநாட்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 50வது நாள் பிரச்சாரம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், தாராபுரம், காங்கேயம் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. உடுமலைப்பேட்டையில் குழும்பி இருக்கின்ற மக்கள் கூட்டம் மூலமாக நம்மை எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகள் முகவரி தெரியாமல் போய்கின்ற அளவிற்கு கூட்டம் உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. உடுமலைப்பேட்டை ஒரு குலுக்கிட்டீங்க. உடுமலைப்பேட்டையை இங்கே குழுமிக்கின்ற மக்கள் மூலமாக நாம எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் விலாசம் தெரியாம போகின்ற அளவிற்கு கூட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி உறுதி உறுதி. 8 கோடி மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. 8 கோடி மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட 2G அலைக்கற்றை மூலம் ஊழல் செய்த கட்சிதான் திமுக. திமுக செய்த ஊழலால் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல கண்ணுக்கு தெரியாத காற்றலையில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மத்தியில அவர்கள் மந்திரியா இருக்கின்ற காலத்தில் இந்த இலாக்கா வைத்தவர்கள் ஊழல் செய்து நம்முடைய தமிழகத்தையே தலையை குனிந்து வைத்துட்டாங்க. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஊழல் என்று இந்த நாடே சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் இலவசமாக வழங்கப்பட்ட நிலையில் விடியா திமுக ஆட்சியில் ஒரு லோடு மண்ணுக்கு 1000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனைமலை எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் கடும் குற்றச்சாட்டு. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன. அதில் அள்ளப்படுகின்ற மண் விலையில்லாம விவசாயியுடைய நிலத்திற்கு வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இப்போ ஒரு லோடு மண்ணாவது எடுக்க முடியுமா? அப்படியே கேட்டா ஒரு லோடு 1000 ரூபாய் கொடுத்தா தான் இன்றைக்கு நம்முடைய விவசாய நிலத்திற்கு அந்த வண்டல் மண் கிடைக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடிமராமத்து திட்டம் தொடரும் தொடரும். 2021 தேர்தலில் 525 வாக்குறுதிகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசு. ஆனைமலை எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியின் போது சுமார் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வெற்றிகரமாக வழங்கப்பட்டது. எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம்.
முதியோர்களுக்கு யார் தகுதியானவர்களோ அத்தனை பேருக்கும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். 500 இருந்து 1000 உயர்த்தி கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்பதுதான் திமுகவினரின் தாரக மந்திரம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்தால் மேலிடத்திற்கு செல்லும் என திட்டம் போட்டு ஊழல் செய்கிறது திமுக அரசு எனவும் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு லஞ்ச லாவண்யம் ஊழலாத துறையே இல்ல. எல்லா துறையிலும் ஊழல். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம். இன்றைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல. ஆனா எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் செய்தா மேலிடத்துக்கு போகும் என்று திட்டத்தை வகுத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்கம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு 50 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனைமலை எழுச்சி பயணத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பெருமிதம். புரட்சி தமிழர் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கும் வால்பாறை தொகுதிக்கும் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் அள்ளித்தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவர் 2026 புனித ஜெயின்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் ஆனைமலையை தனி தாலுகாவாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆனவுடன் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவார். கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஆனைமலைக்கு எந்தவொரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என அதிமுக தலைமை கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பேச்சு. இந்த வால்பாறை தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும். கடைசி அவரே சொன்னார், இங்கதான் கடைசியா நான் முதலமைச்சராக தேர்தலுக்கு முன்னால் இங்க ஆனமலை தனி தாலுக்கா நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்து சொன்னார் வரும்போது. இந்த தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் தந்த முதலமைச்சராக இருந்தவர் 2026 மீண்டும் முதலமைச்சராகி அதிகமான திட்டங்கள் 4 வருஷமா திமுக செய்யல. மீண்டும் அண்ணன் முதலமைச்சராகி அத்தனை திட்டங்களும் தருவார் என்று தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு. கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்த போது அதனை உயர்த்த நடவடிக்கை எடுத்தது அதிமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் பெருமிதம். விவசாயிகளுக்கு அவருடைய தொடக்க கூட்டுறவு வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பெற்ற கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிற 2 முறை விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இந்த உடுமலைப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் நான் அறிவிச்சேன். தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தினோம். அதே போல அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது தென்னை விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். கொப்பரை தேங்காயினுடைய விலை வீழ்ச்சியாக இருக்கும்போது அதை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். திமுகவின் அதிகாரத்தை பறிக்க 7 மாதங்கள் தான் இருக்கிறது. ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சர்வாதிகாரிகள் போன்று பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் அதிகாரத்தை பறிக்க அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க. ஆக மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவள் நினைத்தால்தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும், ஒரு ஆட்சியை இறக்க முடியும். உண்மைதானே? உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள் சர்வ அதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ தனக்கென்று தனி செல்வாக்கு இருப்பதை போலவும்
மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பேசுவதை தடை செய்யவே எழுச்சி பயண கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டு திமுக நாடகத்தை அரங்கேற்றுவதாக புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. நல்லது செய்தால் பதவி நிரந்தரமாக இருக்கும், கெடுதல் செய்து அதிமுகவை பணிய வைக்க நினைத்தால் ஒருபோதும் நடக்காது என உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா எதிர்க்க வேணும், இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்றைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல, எரிச்சல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல, நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி, கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அண்ணா திமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது. முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லை, முதலீடு செய்வதற்காகத்தான் சென்றார் என்பதுதான் உண்மை. எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயங்குவது ஏன் என்று கழக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார். எதற்காக? தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார். அதான உண்மை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 முறை வெளிநாடு சென்று வந்திருக்கிறார். இந்த 5 முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது. திமுக ஆட்சி முழுவதும் விளம்பரமாகத்தான் இருக்கிறது. விளம்பரத்திற்காக மட்டுமே பல நூறு கோடி ரூபாயை திமுக செலவழித்துள்ளது. எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க விளம்பரம், விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடி. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் சொல்லுவது நடக்கும், திமுக ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் நேர்மாறாக பொய்யான செய்திதான் வரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். பொள்ளாச்சியில் எழுச்சி உரையின் போது அருகில் உள்ள மசூதியில் பாங்கு சப்தம் கேட்டதும் உரையை நிறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இஸ்லாமியர்களின் மத உணர்வை மதித்து மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்த புரட்சித் தமிழர். தொழுவல் நடக்குது, ஒரு நிமிஷம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி அருகே 11ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் போக்சோவில் இளைஞர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மர்ம மரணங்களும் அச்சமூட்டுவதாக பெற்றோர்கள் குமுறல். திருச்சி மாவட்டம் முசிறியில் கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பார்வை குறைபாடுள்ள மாணவிக்கு விருப்பத்துக்கு இணங்க வற்புறுத்தி செல்போனில் பாலியல் ரீதியாக தொல்லை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் அதிகரித்து வரும் பாலியல் தொந்தரவால் மாணவிகள் அச்சத்துடன் கல்வி கற்கும் அவல நிலை.
மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே பெட்டி கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்த உரிமையாளர் 6 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெட்டி கடை வரை கஞ்சா ஊடுருவி உள்ளதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கத்தில் ஏரிக்கரையில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டதுடன் அவரிடமிருந்த 1.25 கிலோ கஞ்சாவும் பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல்துறை கும்பகர்ண துக்கத்தில் உள்ளதால் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வரி குறைப்பு செய்வதற்காக அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்திய நிலையில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் உட்பட 23 பேர் கைதான விவகாரம். வரி முறைகேடு வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் மற்றும் பில் கலெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே நிலத்தகராறு தொடர்பாக விவசாய நிலத்தில் பணி செய்ய விடாமல் திமுக நிர்வாகி மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுத்து அராஜகம். விவசாயியை திமுகவினர் மிரட்டும் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர் மீது முதல்வர் இரும்புக்கர நடவடிக்கை எடுப்பாரா என்று மக்கள் கேள்வி. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வீல் சேருக்கு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதால் காலில் காயம்பட்ட தந்தையை மகன் இழுத்து சென்ற வீடியோ பரவிய நிலையில் வீல் சேரில் சாப்பாடு கேரியர் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்ட அவலம். ஊழல் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனையின் அனைத்து நிலைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. ஸ்கேன் பண்றதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க, நம்ம ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாக்க பணம் இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னா காசு இல்லாமல் எதுக்கு இங்கே வரேன்னு கேட்குறாங்க. காசு இல்லாததுனால தான் நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். கக்கூசுக்குள்ளே போக முடியலங்க, பேஷண்ட்டு தங்கியிருக்கிற கக்கூசுக்குள்ளே போக முடியல, ஒரே நாட்டம். உள்ளுக்குள்ளே போனால் அடைச்சி பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில் பிரிஞ்சிட்டு வெளியில் இருக்குங்க. இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது இல்லை, ரூமை வந்து டெய்லி எல்லாம் கூட்டுறது இல்லைங்க. இங்கே தொட்டு தொண்ணூறுக்குள்ள அட்டன்ற பைசா தான் கேட்குறாங்க. காசு காசு காசு. லிஃப்ட்டில் போனோம்னா அந்த லிஃப்ட்டில் இருக்கிறவங்க காசு கேட்குறான், வண்டியை விட்டு இறக்குறவங்க காசு கேட்குறான். இப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள நம்ம வர முடியும்? கிட்னி மோசடி புகார்களால் சீர்குலைந்த பின்னர் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு திமுக அரசு அங்கீகார குழுக்களை மறுசீரமைத்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முயற்சி. மாநில மாவட்ட அளவிலான குழுக்கள் மறுசீரமைக்கப்பட்டு வெளிநாட்டு மற்றும் மாநிலத்திற்கு வெளியே உள்ள விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் என்ற நிலையில் இது நாடகமா, உண்மையான சீர்திருத்தமா என பொதுமக்கள் கேள்வி. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்வது குறித்து ONGC விளக்கம் அளிக்க கோரி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், விவசாயிகள் எதிர்ப்பு மற்றும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்துடன் முரண்பாடு, எரிபொருள், இயற்கை எரிவாயு ஆய்வுகளை தடை செய்யும் PAZ சட்டம் என கடும் எதிர்ப்பு எழுந்த பின்னரே அனுமதியை திரும்பப் பெற விடியா திமுக அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் கடந்த 7 மாதங்களில் மட்டும் சைபர் மோசடிகளில் 1010 கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் இழந்துள்ளனர். கடந்த ஆண்டு 1,27,041 புகார்கள் மூலம் 1,673 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்ட நிலையில் சைபர் மோசடியாளர்களை கைது செய்ய முடியாமல் திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசிடம் பல முறை மனு அளித்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் விளம்பர நோக்கில் நடத்தப்படும் முகாமுக்கு சென்றபோது உயிரிழந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி.
திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் திமுக பேரூராட்சி தலைவர் மது போதையில் காரை இயக்கியதில் கருகம்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே பலி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையால் நடைபெறும் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் திமுக பேரூராட்சி தலைவரே அதிகார திமிருடன் மது போதையில் விபத்து ஏற்படுத்தியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேக வெடிப்பு, வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்டுக்கு செல்லும் பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் இன்று மாலை ஆய்வு செய்கிறார். கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என கத்தார் அமீரிடம் பிரதமர் மோடி உறுதி. பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருதல், மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தடையில்லா வர்த்தகம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடல். பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போலி செய்திகளை தடுக்க விதிகளை திருத்த வேண்டும். மத்திய அரசுக்கு நாடாளுமன்ற குழு பரிந்துரை. பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் வயலில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பிகளை பராமரிக்காததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தில் அதிகரித்து காணப்படும் குழந்தை தொழிலாளர்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் ஆலத்துடையான்பட்டியில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமுக்காக அரசு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதற்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கண்டனம். மாணவர்களின் கல்விக்கு இடையூறு ஏற்படுத்தி விளம்பர முகாமை விடிய அரசு நடத்த வேண்டிய தேவை என்ன என மக்கள் சரமாரி கேள்வி. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளிய முத்துமாரியம்மன். பிரம்மாண்ட படையலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற முத்துமாரியம்மன் வசந்தன் புறப்பாடு வைபவத்தில் பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று தரிசனம். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனை. உட்பிரகார வளாகத்தில் நடைபெற்ற சுவாமி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். டெல்லி மற்றும் ஜார்க்கண்டில் ISIS தீவிரவாதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி போலீசார் தகவல். இரு மாநிலங்களிலும் சந்தேகத்திற்குரிய 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ISIS தீவிரவாதிகள் 2 பேரை அடையாளம் கண்டுள்ளதாகவும் டெல்லி போலீசார் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம். நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அக்டோபரில் தொடங்க திட்டம் என தகவல். அண்டை நாடுகளில் நடப்பதை உற்று கவனியுங்கள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். நேபாள வன்முறையை குறிப்பிட்டு இந்திய அரசியலமைப்பை பற்றி பெருமைப்படுவதாக கருத்து. சிபிஐயை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் அனில் அம்பானி மீது வழக்கு பதிவு. வங்கி மோசடி தொடர்பான சிபிஐ வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தனது புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க கோரி நடிகை ஐஸ்வர்யா ராயை தொடர்ந்து அவரது கணவர் அபிஷேக் பச்சனும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 2 பேர் வழக்குகளின் அடுத்த கட்ட விசாரணை ஜனவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. நேபாளில் வீடுகளுக்கு தீ வைத்த போராட்டக்காரர்களிடமிருந்து நூல் இழையில் உயிர் தப்பிய அமைச்சர்கள் குடும்பத்துடன் ஹெலிகாப்டரில் கயிற்றில் தொங்கியபடி தப்பிச் சென்ற பதைக்க வைக்கும் காட்சிகள். வன்முறை வெடித்த நேபாள நாட்டில் 2 நாட்களுக்கு பிறகு இயல்பு நிலை திரும்பியது.
நாடு முழுவதும் இரவு நேர ஊரடங்கு தொடரும் என நேபாள் ராணுவம் அறிவிப்பு. நேபாள நாட்டின் இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி தேர்வு. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் முடிவு. இங்கிலாந்து 3ஆம் மன்னர் சார்லஸுடன் அவரது மகனும் இளவரசருமான ஹாரி திடீர் சந்திப்பு. 18 மாதங்களுக்கு பிறகு லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் 50 நிமிடங்கள் இருவரும் கலந்துரையாடியதாக தகவல். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளர் சார்லி கிர்க் யுட்டா மாகாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. Recibió un disparo en el cuello. Recibió un disparo en el cuello. துப்பாக்கியால் சுட்டவர் கைது செய்யப்பட்ட நிலையில் வரும் 14ஆம் தேதி வரை அரசு அலுவலகங்களில் அமெரிக்க தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட ட்ரம்ப் உத்தரவு. போலந்து நாட்டின் வான் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்நாட்டு பிரதமர் டொனால்டு டஸ்க் அறிவிப்பு. போலந்தின் பாதுகாப்புக்கு ஏற்பட இருந்த ஆபத்து தகர்க்கப்பட்டதாகவும் தெரிவிப்பு. பிரான்சில் புதிய பிரதமர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிஸ் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பொதுமக்கள் சாலைகளில் இறங்கி போராட்டம். பேருந்துகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் உட்பட போராட்டக்காரர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். இலங்கையில் முன்னாள் அதிபர்களுக்கான சலுகைகள் பறிப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். அரசு மாளிகை, போக்குவரத்து சலுகை, செயலக ஊழியர்கள் போன்ற வசதிகள் பறிக்கப்படும் என அறிவிப்பு. மும்பை அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றி. யுபி யோதாஸ் அணியை 43-32 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய புனே அணி. அடுத்த ஆண்டு 48 அணிகள் பங்கேற்கும் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ள நிலையில் தகுதி சுற்று போட்டியில் அர்ஜென்டினா அதிர்ச்சி தோல்வி. தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஈகுவடார் அணி ஆட்ட நேர முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெற்றி. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் UAE அணியை எளிதில் வீழ்த்தி இந்தியா வெற்றி. 27 பந்துகளில் இலக்கை எட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரம். காந்தாரா படத்தின் 2வது பாகமாக வெளிவரும் காந்தாரா சாப்டர் 1 படத்தை 30 நாடுகளில் வெளியிட படக்குழு திட்டம். காந்தாரா சாப்டர் 1 படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு. உலகளவில் 200 கோடி ரூபாய் மைல்கல்லை எட்டி லோகா திரைப்படம் சாதனை. வெற்றியால் தலைக்கணம் வந்துவிடக்கூடாது, தோல்வியால் மனம் துவண்டு விடக்கூடாது என கல்யாணிக்கு அவரது தந்தை பிரியதர்ஷன் அறிவுரை.